சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங்குடன் இந்திய பிரதமர் மோடி இன்று பேச்சுவார்த்தை. செமிகண்டக்டர் தயாரிப்பு உள்ளிட்ட 5 ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வாய்ப்பு. அறிவும் பண்பும் ஊட்டி மாணவர்களுக்கு திசைகாட்டியாக விளங்கும் நல்லாசிரியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆசிரியர் தின வாழ்த்து. பாடப்புத்தகங்களை கடந்து மாணவர்களுக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தும் வல்லமை பெற்றவர்கள் ஆசிரியர்கள் என எக்ஸ் தளத்தில் புகழாரம். தொடர் விடுமுறை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கிளம்பாக்கத்திலிருந்து இன்று முதல் 1030 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். திருச்சி, கோவை, மதுரை, தூத்துக்குடி, சேலம் ஆகிய இடங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக புதுக்கோட்டை மீனவர்கள் 4 பேரை நெடுந்தீவு அருகே கைது செய்து இலங்கை கடற்படை அட்டூழியம். காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை. நாகர்கோவில் தாம்பரம் வாராந்திர சிறப்பு ரயில் சேவை நவம்பர் 24ஆம் தேதி வரை நீட்டிப்பு. வள்ளியூர், நெல்லை, கோவில்பட்டி, மதுரை, திண்டுக்கல், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் விவரங்களை மாவட்டம் வாரியாக தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணையில் உத்தரவு. வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய கடலோரப் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. காய்ச்சல் காரணமாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் காவலர் மேனகா சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. முறையான சிகிச்சை வழங்கப்படவில்லை என கூறி காவலரின் உறவினர்கள் குற்றச்சாட்டு. வேலூரில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போதை மாத்திரை சப்ளை செய்த 5 பேர் கொண்ட கும்பலை கைது செய்தது தனிப்படை போலீஸ். ஒரு கார், 4 பைக்குகள், 1100 போதை மாத்திரைகள், 6 செல்போன்கள், 5000 பணம் பறிமுதல். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆந்திராவில் விரைவில் மத்திய குழு ஆய்வு செய்யும். கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அமித்ஷா தகவல். கர்நாடகாவில் டெங்கு காய்ச்சலால் இதுவரை 25,589 பேர் பாதிப்பு. டெங்குவை தொற்று நோயாக அறிவித்தது கர்நாடக அரசு. விஜயின் கோட் திரைப்படம் உலகம் முழுவதும் இன்று ரிலீஸ் ஆனது. அதிகாலையிலேயே திரையரங்கிற்கு படையெடுத்து ஆரவாரத்துடன் கண்டு ரசிக்கும் ரசிகர்கள். ஆடவர் கிளப் த்ரோ போட்டியில் இந்தியாவுக்கு 2 பதக்கங்கள். இந்திய வீரர் தராம்பீர் தங்கமும் பிரணவ் சூர்மா வெள்ளியும் வென்று அபாரம். ஸ்காட்லாந்துக்கு எதிரான T20 போட்டி பவர் பிளேவில் 113 ரன்கள் குவித்து ஆஸ்திரேலியா சாதனை. 155 என்ற இலக்கை 9.4 ஓவரில் எட்டி ஆஸ்திரேலியா அபாரம். 25 பந்துகளில் 80 ரன்களை விளாசி டிராவிஸ் ஹெட் அசத்தல்.